ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்களோட ஏபி. இன்னைக்கு அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் ஒரு வாய்க்கா சண்டை ஒன்று போய்கிட்டு இருக்கு. என்ன விஷயம் அப்படின்றத பார்க்கும்போது, திடீர்னு அமெரிக்கா வந்துட்டு இந்தியா மேலே ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்காங்க. என்ன அப்படின்றப்போ, ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் வந்துட்டு கடந்த ஒரு 3 வருஷமா போர் போய்கிட்டு இருக்கு அப்படின்றது உங்களுக்கு தெரியும். இந்த போருக்கு வந்துட்டு இந்தியா இன்டைரக்டா ரஷ்யாவுக்கு வந்துட்டு ஃபண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்த அமெரிக்கா ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. இதை படிக்கும்போது எனக்கு ஒன்றும் புரியல. ஏன்னா ரஷ்யா கிட்ட இல்லாத பணமா இல்லை ரஷ்யா கிட்ட இல்லாத ஆயுதமா? அது இந்தியா வேற இன்டைரக்டா வந்து ஃபண்ட் பண்ணி ரஷ்யாவுக்கு வந்துட்டு இந்த ஒரு வாருக்கு வந்து சப்போர்ட் பண்ணுமா அப்படின்ற ஒரு விஷயம் கேட்கும்போது இது கண்டிப்பாக ஒரு லாஜிக்கலே இல்லாத ஒரு விஷயம். பட் இந்த லாஜிக்கலே இல்லாத ஒரு விஷயத்தை ஏன் அமெரிக்கா இதை சொல்லிச்சு அப்படின்றப்ப பார்க்கும்போது இன்னும் டீப்பாக படிக்கும்போது தான் தெரிஞ்சுது, இந்தியா வந்து ரஷ்யா கிட்ட ஆயில் வாங்கிட்டு இருக்காங்களாம். ஸோ அந்த ஆயில் வாங்குற காசை தான் வந்துட்டு ரஷ்யா வந்து அந்த காசை வச்சு உக்ரைன் மேலே போர் நடத்திக்கிட்டு இருக்காங்க. அப்போ பார்க்கும்போது இந்தியா கொடுக்குற பணத்தில் தானே ரஷ்யா வந்துட்டு போர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்துட்டு அமெரிக்கா ஒரு இன்டைரக்டா இந்த ஒரு ஃபண்டை வந்து இந்தியா பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்காங்க. அப்போ அப்படி பார்க்கும்போது இந்தியா வந்துட்டு ரஷ்யா கிட்ட வெறும் பிசினஸ் தான் பண்ணுது. அந்த ஒரு பொருள் வாங்கின பொருளுக்கு இந்தியா பணம் கொடுக்குது. அந்த ஒரு பணத்தை வந்து ரஷ்யா வந்துட்டு ரஷ்யாவோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வளர்க்கலாம், இல்லை வேற எதுக்காச்சும் அது செலவு பண்ணலாம். இந்தியா கொடுக்குற பணம் வந்துட்டு இந்த உக்ரைனுக்கு தான் செலவு பண்ணுது அப்படின்றது எந்த விதத்தில் வந்துட்டு உண்மையா இருக்க போது, இதில் என்ன ஒரு ப்ரூஃப் அப்படின்றது ஒன்று இருக்க போதுன்றது அமெரிக்கா கிட்ட கேட்டால் அதை பற்றி எதுவுமே வாயை திறக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னாக்கா அவங்க கிட்ட ப்ரூஃபே இல்லை. ஸோ ஒரு ப்ரூஃபே இல்லாத ஒரு விஷயத்த அமெரிக்கா இப்போ இந்தியா மேலே பல குற்றச்சாட்டுகளை வச்சிருக்கு. சரி, இந்த ஒரு குற்றச்சாட்டு அமெரிக்கா வச்சுதா அதுக்கு வந்துட்டு இந்தியா கேட்டுட்டு சும்மா இருக்குமா? ஏன்டா எங்க மேலே நீ குற்றச்சாட்டு சொல்றியா அப்படின்னு சொல்லி இந்தியா வந்துட்டு நல்லா மூக்கில் குத்துற மாதிரி வந்துட்டு பல ரிப்ளைஸை வந்துட்டு அமெரிக்காவுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் தான் இந்த ஒரு வீடியோவில் வந்துட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் என்ன தான் பிரச்சனை அப்படின்றது கம்ப்ளீட் டீட்டெயிலாக வழக்கம் போல 10 நிமிஷத்தில் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் தான் உங்களோட ஏபி அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உலகத்தில் நடக்கிற பல நிகழ்வுகளையுமே உண்மையான விஷயங்களையுமே நீங்கள் நம்ம சேனல் மூலமா 10 நிமிஷத்தில் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு உங்களோட சப்போர்ட்டை சப்ஸ்கிரைப்ன்ற ஒரு விஷயத்தில் காமிச்சிக்கோங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் எங்கேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்றது பார்க்கும்போது, ட்ரம்ப் டீம்ல வந்துட்டு ஒரு முக்கியமான முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு ஆள் இருக்காருங்க. அவர் தான் ஸ்டீஃபன் மில்லர் அப்படின்றது சொல்றாரு. ஸோ இந்த ஸ்டீஃபன் மில்லர் வந்துட்டு ஃபாக்ஸ் நியூஸுக்கு ஒரு இன்டர்வியூ கொடுக்கும்போது ஒரு விஷயத்த சொல்றாரு இந்தியாவை பற்றி. என்ன அப்படின்றப்போ, ரஷ்யாவுக்கு வந்துட்டு ஒரு இன்டைரக்டா வந்துட்டு மிகப்பெரிய ஒரு ஃபண்டு வந்து இந்தியா பண்ணிக்கிட்டு இருக்கு. எதுக்காக அந்த ஃபண்டு பண்ணுது அப்படின்றப்போ, ரஷ்யா உக்ரைன் வார்ல வந்துட்டு இந்தியா கொடுக்குற ஃபண்டுனால தான் ரஷ்யா வந்துட்டு இவ்வளோ நாள் கடந்த 3 வருஷமா போர் நடத்திக்கிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் சொல்றாரு. ஈவன் தோ அந்த உக்ரைன்ல இருக்கிறவங்க எல்லாருமே வந்துட்டு இறந்துகிட்டு இருக்காங்க இல்லையா, அதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு ஒன் ஆஃப் த காரணம் இந்தியா தான் அப்படின்ற ஒரு விஷயம் ஒரு இன்டைரக்டா சொல்லியிருக்காரு. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்தியா சிவனேன்னு ஒரு இடத்துல இருந்துகிட்டு இருக்கு. ஸோ அந்த இந்தியாவை எடுத்துட்டு போய் இந்த அமெரிக்கா என்ன பண்ணாங்கன்னா ரஷ்யா உக்ரைன் வார்ல வந்துட்டு இன்வால்வ் பண்ண வைக்கிறாங்க. ஸோ இதை வந்துட்டு எல்லாருக்குமே ஷாக். என்னங்க சொல்லுங்க, ரஷ்யா கிட்ட இல்லாத பணமா இல்லை ரஷ்யா கிட்ட இல்லாத வெப்பன்ஸா? இந்தியா கொடுத்து தான் ரஷ்யா இந்த போரை நடத்தணுன்றது அவசியம் ரஷ்யாவுக்கு என்ன இருக்கு? இந்தியா ஏன் உக்ரைன் மக்களை வந்துட்டு நீ தாக்கணும்னு சொல்லி ரஷ்யாவுக்கு இன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகுது? இது லாஜிக்கலே இல்லைன்னு சொல்லி அப்பவே நிறைய பேர் வந்துட்டு இந்த ஒரு விஷயத்தை வந்து ஸ்டீஃபன் மில்லருக்கு அகைன்ஸ்டா பேசப்பட்டுச்சு. இது வந்துட்டு இந்தியாவுக்கு மட்டும் தான் நடக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. இதே போல சில மாசத்துக்கு முன்னாடி சைனாவுக்கும் நடந்தது. தேவையில்லாத அலிகேஷன்ஸ், அந்த டாக்ஸ் எல்லாம் ஏத்துனாங்க இல்லையா. ஸோ இந்த நேரத்திலுமே வந்துட்டு இதே போல அமெரிக்கா வந்துட்டு சைனாவுக்குமே வந்துட்டு இதே போல ஒரு அலிகேஷன் வச்சாங்க. பட் அதுக்குமே உண்மையான ப்ரூஃப் கிடையாது. இதே ரஷ்யாவுக்குமே நடந்தது, இதே பிரேசிலுக்குமே நடந்தது. ஸோ இந்த 3 கண்ட்ரீஸுமே வந்துட்டு அமெரிக்கா சொல்லலாம் பெருசாக கண்டுக்காம வந்துட்டு அப்படியே தட்டி விட்டு போயிட்டாங்க. ஸோ வேற ஏதாவது நம்ம பண்ணணுமே சொல்லி என்ன பண்ணாங்கன்னா, இப்போ அமெரிக்கா வந்து இந்தியா பக்கம் திரும்பி இருக்காங்க. ஸோ இந்தியா பக்கம் திரும்பினா ஏதாச்சும் ஒரு விஷயத்தை நம்ம சொல்லணுமே சொல்லிட்டு இந்த ஒரு விஷயத்தை ப்ரூஃபே இல்லாமல் சொல்லியிருக்காங்க. சரி, இது வந்துட்டு ஸ்டீஃபன் மில்லர் இந்த ஒரு விஷயத்தை சொன்னதுக்கப்புறமா ஸ்டீஃபன் மில்லருக்கு அகைன்ஸ்டா ஏகப்பட்ட அலிகேஷன்ஸ் எல்லாத்தையுமே வர ஆரம்பிச்சதுக்கப்புறமா இப்போ தலைவர் டொனால்ட் ட்ரம்ப் இருக்கார் இல்லையா, ஸோ அவரே வந்துட்டு ட்ரூத் அப்படின்னு சொல்ல போகிற ஒரு சோஷியல் மீடியாவில் அவர் தான் அது ஓனாக ரன் பண்ணிக்கிட்டு இருக்கிறது. ஸோ அந்த ட்ரூத் அப்படின்னு சொல்ல போகிற சோஷியல் மீடியாவில் அவர் ஒரு போஸ்ட்டுமே போடுறாரு. என்ன அப்படின்றப்போ, இந்தியா வந்துட்டு ரஷ்யா கிட்ட ஆயில் வாங்கிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஒரு ஆயில் வாங்குற பணத்தை வச்சு தான் ரஷ்யா வந்துட்டு இந்த ஒரு உக்ரைன் மேலே இருக்கிற போரை வந்துட்டு கடந்த 3 வருஷமா நடத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. ஸோ இதனால உக்ரைன்ல இருக்கிற மக்கள் இறக்குற எல்லா விஷயத்துக்குமே இந்தியா வந்துட்டு ஒரு இன்டைரக்டான ஒரு ரீசனா வேற இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் ட்ரம்புமே சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ ட்ரம்ப் இது சொன்னது உண்மையா அப்படின்றது முதல்ல நம்ம பார்க்கும்போது, ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம், ரஷ்யா கிட்ட இருந்து இந்தியா பொறுத்த வரைக்கும் 40% ஆஃப் ஆயில வாங்குது. அதுவே சைனாவும் அதே ரஷ்யா கிட்ட இருந்து 50% ஆஃப் ஆயில வாங்குது. அதே போல பிரேசிலும் ரஷ்யா கிட்ட இருந்து 10% ஆஃப் ஆயில வாங்குது. அப்படி பார்க்கும்போது நம்ம ஊர்ல நீங்க போடுற பெட்ரோல் இருக்கு இல்லையா, உங்க வண்டிக்கு நீங்க போடுற பெட்ரோல் வந்துட்டு ஒன்று ரஷ்யால இருந்து வந்ததா இருக்கும், இல்லைன்னா மிடில் ஈஸ்ட்ல இருந்து வந்ததா இருக்கும். ஸோ இந்த 2 இடத்துல தான் நம்ம ஃப்ரீக்வெண்டா வந்துட்டு ஆயிலை வந்துட்டு வாங்கிக்கிட்டு இருக்கோம். வந்துட்டு ஒரு பிசினஸா பார்க்கணுன்றதை தாண்டி இதை ஒரு பாலிடிக்ஸா அமெரிக்கா வந்துட்டு இதை மாத்திருக்கு. முக்கியமா ட்ரம்ப் இதை மாத்திருக்காரு. ஒரு அமெரிக்காவோட பிரசிடென்ட்டே இந்த ஒரு விஷயத்த சொல்லிட்டாரு அப்படின்றப்போ இதுக்கு உண்மையா ஏதாச்சும் ஒரு ப்ரூஃப் ஒன்று கொடுக்கணும்ல, லீகலா ஏதாச்சும் ஒரு விஷயத்த ஒன்று காமிக்கணும்ல. அப்படி ஏதாச்சும் ஒரு விஷயத்த காமிச்சாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா இது வரைக்கும்
வரைக்கும் அமெரிக்கா வாயை திறக்கல. நாங்கள் கொடுக்குற பணத்தில் தான் ரஷ்யா வந்துட்டு ஆயுதங்களை உருவாக்கி உக்ரைனை தாக்குறதுக்கான விஷயம் ஏதாச்சும் உண்மையாக ஏதாச்சும் ஒரு ப்ரூஃப் இருக்கா அப்படின்னு கேட்கும்போது இது வரைக்கும் எதுவுமே இல்லை, யாருமே அப்படி வாயுமே திறக்கல. அப்படி பார்க்கும்போது ப்ரூஃபே இல்லாத விஷயத்த அமெரிக்கா பிரசிடென்ட்டே பேசிக்கிட்டு இருக்காருன்றது தான் இங்கே வேடிக்கையாக இருக்குது எல்லார் மத்தியிலுமே. ஸோ அமெரிக்கா பிரசிடென்ட் ப்ரூஃபே இல்லாத ஒரு விஷயத்தை பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்ற பட்சத்தில் நான் ஒரு கேள்வி கேட்குறேன். என்ன அப்படின்றப்போ, இஸ்ரேல் வந்துட்டு காசாவை தாக்கிட்டு இருக்கு கடந்த ஒரு 1.5 வருஷம் 2 வருஷமா. இன்னைக்கு காசா எப்படி இருக்கு? காசா அப்படின்றது ஒன்று இல்லை, தரமட்டம் ஆயிடுச்சு. எங்கே பார்த்தாலும் அந்த சிமெண்ட் கற்கள்னால தான் இருக்கு. அங்கே வாழ்ந்துகிட்டு இருக்கிற மக்களும் கூடாரத்தில் தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இவங்க மட்டும் இந்த ஒரு காசா அப்படின்னு சொல்ல போற ஒரு இடத்தை தரமட்டமாக்கலாம் இஸ்ரேல் மூலியமா. இஸ்ரேலுக்கு தேவைப்படுற வெப்பன்ஸாக இருக்கட்டும், பணமாக இருக்கட்டும், பவராக இருக்கட்டும், எல்லாமே அமெரிக்கா வந்துட்டு இஸ்ரேலுக்கு கொடுத்து இஸ்ரேல் வந்துட்டு காசா அப்படின்ற ஒரு இடத்தையே தரமட்டமாயிட்டாங்க. இந்த பாவம் மட்டும் அமெரிக்காவுக்கு வந்து சேராதா அப்படின்றது எனக்கு தெரியல. இது வரைக்குமே இந்தியா வந்துட்டு அமெரிக்கா சொன்னது எல்லாத்தையுமே பொறுமையாக கேட்டுட்டு இருந்த இந்தியா இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, நேற்று நைட்டு திடீர்னு வந்துட்டு ஒரு ரிப்ளை ஒன்று ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்காங்க. அந்த ரிப்ளை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அமெரிக்காவை மூக்கு மேலே குத்துன மாதிரி ஒரு ரிப்ளைவாக இருந்தது. ஸோ இந்தியா அப்படி என்ன மாசான ரிப்ளை சொல்லியிருக்கு அப்படின்றப்ப பார்க்கும்போது அதில் முதல் விஷயம் என்னன்றப்போ, இந்தியா வந்துட்டு ஓப்பனாக ஒரு விஷயத்தை உடைக்கிறாங்க அமெரிக்கா கிட்ட. ஏன்டா அமெரிக்கா நீ தானடா சொன்ன, நாங்கள் வந்து மிடில் ஈஸ்ட் கிட்ட இருந்து இது வரைக்குமே ஆயில்ஸ் எல்லாத்தையுமே நான் வாங்கிட்டே இருந்திருக்கோம். பட் மிடில் ஈஸ்ட் கிட்ட நாங்கள் வாங்குறத பொறுத்த வரைக்கும் யூரோப்பும் மிடில் ஈஸ்ட் கிட்ட தான் ஆயிலை வாங்குறாங்க. ஏன்னா யூரோப்பை பொறுத்த வரைக்கும் ரஷ்யா கிட்ட வாங்காது. ஸோ இதனால வந்துட்டு நீ வந்துட்டு எங்களுக்கு என்ன அட்வைஸ் பண்ண, யூரோப்பும் மிடில் ஈஸ்ட் கிட்ட இருந்து வாங்குறாங்க, இந்தியா நீயும் மிடில் ஈஸ்ட் கிட்ட இருந்து வாங்குற. ஸோ டிமாண்ட் அப்படின்ற ஒரு விஷயம் ஆகும்போது மிடில் ஈஸ்ட்டுக்காரன் வந்து என்ன பண்ணுவான்னா ரேட்டை அதிகமாக ஏற்றுவான். ரேட் அதிகமாக ஏற்றுனா அப்படின்றப்போ யூரோப்புக்கும் அது பாதிப்பு, உனக்கும் அது பாதிப்பு. அதனால நீ வந்துட்டு யூரோப்பை வந்துட்டு மிடில் ஈஸ்ட் கிட்ட எண்ணெயை வாங்கவை, நீ வந்து என்ன பண்றனா ரஷ்யா கிட்ட இருந்து வாங்கு. அப்போ நீ வந்துட்டு என்னன்னா சப்ளையும் டிமாண்டும் ஒரே இடத்துல இருக்கும். ஸோ அதனால வந்துட்டு பெருசா எங்கேயுமே டிமாண்ட் அப்படின்றது கிரியேட் ஆகாது. ஸோ அதனால நீ ரஷ்யா கிட்ட இருந்து வாங்கிக்கோ, யூரோப்பை நான் வந்து மிடில் ஈஸ்ட் கிட்ட இருந்து வாங்கிக்க சொல்றேன் அப்படின்னு சொல்லி நீ தான் எனக்கே அட்வைஸ் பண்ண. இப்போ என்ன நீ மாத்தி பேசுற அப்படின்னு சொல்லி இந்தியா ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை வந்துட்டு ரிப்ளைவா கொடுத்துருக்காங்க அமெரிக்காவுக்கு. இது முதல் விஷயம். இப்போ ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்றது பார்க்கும்போது, சரி எங்களை நீ வந்து ஆயில் வந்து ரஷ்யா கிட்ட வாங்கக்கூடாது அப்படின்றது நீ சொல்ற இல்லையா, அப்போ நீயும் சரி உன்னோட யூரோப் கண்ட்ரீஸ்ல இருக்கிற சில பிரைவேட் கம்பெனியும் சரி ஏன் இன்னும் ரஷ்யா கிட்ட வந்துட்டு வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நீங்க வியாபாரம் பண்ணலாம், ஆனா நான் வந்துட்டு வியாபாரம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ரெண்டாவது கேள்வியா இந்தியா வந்து அமெரிக்காவை பார்த்து கேட்டிருக்காங்க. மூணாவது விஷயம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உன்னோட ஜிகிரி தோஸ்தா இருக்காங்க இல்லையா யூரோப்பியன் யூனியன், ஸோ அவங்க வந்துட்டு கிட்டத்தட்ட 2024 64.7 பில்லியன் அளவுக்கு பிசினஸை வந்துட்டு ரஷ்யா கூட மட்டுமே பண்ணியிருக்காங்க. இதுல பிரைவேட் செக்டாரும் அடங்கும், கவர்மெண்ட் செக்டாரும் அடங்கும். ஸோ இதை வந்துட்டு உன்னோட ஜிகிரி தோஸ் கிட்ட நீ கேட்கறது தாண்டி எங்க கிட்ட ஏன் இந்த கேள்வியெல்லாம் கேட்டுட்டு இருக்க அப்படின்னு சொல்லி மூணாவது கேள்வியே மாசா கேட்டிருக்காங்க. அதை தாண்டி நாலாவது கேள்வி என்ன தெரியுமா கேட்டிருக்காங்க, சரி உன் ஜிகிரி தோசை கூட விடு, நீயே வந்துட்டு ரஷ்யா கிட்ட வந்துட்டு அயனா இருக்கட்டும், மெடிசனா இருக்கட்டும், அப்புறமா வந்துட்டு மிகப்பெரிய மிஷின் எக்யூப்மெண்ட்ஸா இருக்கட்டும், அதுக்கப்புறமா யுரேனியம் இது வாங்கிக்கிட்டு இருக்க, அதே போல பிளேடியம் அதாவது இந்த இவி பேட்டரிஸ்லாம் இருக்கு இல்லையா, இந்த சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள் எல்லாத்தையுமே நீ ரஷ்யா கிட்ட இருந்து டைரக்டா வாங்கிக்கிட்டு இருக்க. அப்போ நீ இது எல்லாத்தையுமே ரஷ்யா கிட்ட இருந்து டைரக்டா வாங்கலாம், ஆனா நாங்க வந்துட்டு ரஷ்யா கிட்ட இதனோண்டு ஆயில் வாங்குறது உனக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா இருக்கா அப்படின்றது இந்தியா வந்துட்டு அமெரிக்கா கிட்ட கேட்டிருக்கு. அஞ்சாவது கேள்வி இந்தியா வந்து அமெரிக்கா கிட்ட என்ன கேட்டிருக்குன்னா, நீ யுரேனியம் வந்துட்டு ரஷ்யா கிட்ட இருந்து சிலது வாங்குற, அது எதுக்காக நீ வாங்குற? நீ மட்டும் யுரேனியம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்துட்டு யாரையுமே உருவாக்க கூடாது அப்படின்ற ஒரு விஷயம் சொல்ற, ஆனா நீ மட்டும் ரஷ்யா கிட்ட இருந்து வாங்குற, அதுக்கான ஒரு பணத்தையுமே நீ கொடுக்குற. அப்போ நீ கொடுக்குற நீ பண்ற வியாபாரத்துக்கு நீ கொடுக்குற பணத்துக்கு எல்லாம் ரஷ்யாவுக்கு வந்து போகுது. அப்போ ரஷ்யாவுக்கு நீ கொடுக்குற பணத்தை வச்சு கூட அவன் யுக்ரைன் வார நடத்தலாம் இல்லையா? நான் கொடுக்குற பணத்தை மட்டும் வச்சுக்கிட்டு அவன் ரஷ்யன் வார பண்ணிக்கிட்டு இருக்கானா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விட்டாங்க. ஆப்வியஸ்லி அது கரெக்டு தாங்க. கிட்டத்தட்ட பார்க்கும்போது நம்மளை விடவே நம்மளாவது ரஷ்யா கிட்ட கொஞ்சமாக தான் ஆயில் வாங்குறோம், ஒரு 40% 30% தான் ஆயில் வாங்குறோம். ஆனால் அமெரிக்காவும் சரி யூரோப்பியனும் சரிங்க, முக்கியமாக அமெரிக்கா வந்துட்டு அவங்க கிட்ட ஃபெர்டிலைசர், ரஷ்யா கிட்ட வந்துட்டு ஃபெர்டிலைசர் அயனாக இருக்கட்டும், இல்லைனா மிஷினரி எக்யூப்மெண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை இந்த மாதிரி யுரேனியமாக இருக்கட்டும், அப்புறம் இவி வண்டிகளுக்கு தேவைப்படுற எல்லா விஷயங்களும் சரி, இது எல்லாத்தையுமே ரஷ்யா கிட்ட இருந்து வாங்குறாங்க. ஸோ நம்ம பண்ணுற பிஸ்னஸை விட அமெரிக்கா வந்துட்டு ரஷ்யா கிட்ட அதிக அளவில் பிஸ்னஸ் பண்ணுது. ஸோ இது மாதிரி அதிக அளவில் பிஸ்னஸ் பண்ணுறதுனால நம்மளை விட அமெரிக்கா தான் அதிகமான பணத்தை ரஷ்யா கிட்ட கொடுக்குது. ஸோ அந்த பணத்தை வச்சு கூட ரஷ்யா வந்துட்டு உக்ரைன் வார வச்சு நடத்தலாம் இல்லையா? ஸோ இது கூட இன்டைரக்டான ஒரு ரீசன் இருக்கு. ஸோ இதை பற்றி எதுவுமே கவலைப்படாம இந்த ஸ்டீஃபன் மில்லரும் சரி, இந்த ஸ்டீஃபன் மில்லர் சொன்னதை வச்சு ட்ரம்ப்புமே சரி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி உக்ரைன் வார் நடக்கிறதுக்கு இன்டைரக்டா இந்தியா தான் வந்துட்டு ஃபண்ட் பண்ணுது அப்படின்றது ஓமேலேயே ஒரு மிகப்பெரிய தப்பு இருக்கு. முதல்ல நீயே சரியில்லை, ஆனால் வந்து நீ இந்தியாவுக்கு வந்துட்டு ஒரு குறை சொல்ற அப்படின்றப்போ எந்த வகையில் சரியானது அப்படின்றது தெரியல. இந்த ட்ரம்ப்புமே சரி, ட்ரம்ப் டீம்ல இருக்கிற மற்ற எல்லாருமே சும்மானா ப்ரூஃபே இல்லாமல் எல்லா விஷயத்தையும் பேசிக்கிட்டு இருக்காங்கன்றது இதுலேயே தெளிவாக
தெளிவாக தெரிஞ்சுது. ஒரு விஷயத்தை மட்டும் தெளிவாக சொல்கிறேன், எந்த ஒரு நாட்டு கவர்மெண்ட்டாக இருந்தாலும் அந்த நாட்டு மக்களுக்கு தேவைப்படுற பொருட்கள், அந்த நாட்டு மக்களுக்கு தேவைப்படுற விஷயங்கள் எல்லாத்தையுமே கவனித்து தான் செய்வாங்க. அதே போல் தான் இந்தியாவுமே செய்யுது. யார் நமக்கு கம்மியான விலையில் பொருட்களை தராங்களோ அவங்க கிட்ட மட்டும்தான் இந்தியா நல்ல விதமாக பிஸ்னஸ் பண்ணும். அது ரஷ்யாவாக இருக்கட்டும், அமெரிக்காவாக இருக்கட்டும், உக்ரைனாக இருக்கட்டும், மிடில் ஈஸ்டாக இருக்கட்டும், யாராக வேணா இருக்கட்டும். பட் நமக்கு சரியான பொருள் கம்மியான பொருளாக கிடைக்குது அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது தான் சரியானது. ஸோ வணிகத்தில் நம்ம இந்தியா சரியான முறையாக தான் கையாண்டுகிட்டு இருக்கின்றது, எந்த சந்தேகமும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வரலாறு கொஞ்சம் நீங்கள் புரட்டி பார்த்தீங்கன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு நாடுகிட்டையும் சண்டை அப்படின்றது போட்டதே கிடையாது வாண்டடாக. நீங்கள் எப்பயாச்சும் கேள்விப்பட்டிருக்கீங்களா, இந்தியா வந்துட்டு நேராக போயிட்டு இந்தியன் ஆர்மிஸ் போய் வேற ஒரு நாட்டை கைப்பற்றுறாங்க, ஸோ வேற ஒரு மக்களை போயிட்டு அடித்து துன்புறுத்தி வேற ஒரு நம்ம இந்தியாவுக்கு வந்துட்டு அடிமையாக கொண்டு வந்தாங்கன்றது ஏதாச்சும் வரலாறு இருக்கா? அப்படி எதுவுமே இல்லை. இந்தியானால நல்லபடியாக இன்ன வரைக்கும் வாழ்ந்துகிட்டு இருக்கிற நாடுகள் நிறைய இருக்குது. உதாரணத்துக்கு பங்களாதேஷ்க்கு யார் இண்டிபெண்டன்ஸ் வாங்கி கொடுத்தது? இந்தியா தான். சரி, காஷ்மீர் இருக்கட்டும். காஷ்மீருக்கு இண்டிபெண்டன்ஸ்க்கு முன்னாடி பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தான் வந்துட்டு காஷ்மீரை வந்துட்டு கண்ட்ரோலில் எடுக்கணும்னு சொல்லி ஏகப்பட்ட முயற்சிகள் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போது காஷ்மீர் வந்துட்டு ஒரே ஒரு முடிவு மட்டும் எடுத்தாங்க, நமக்கு சப்போர்ட் பண்ணது இந்தியா மட்டும்தான் இருக்குது, நம்ம இந்தியா கிட்ட போகணும்னா நம்ம நாட்டை நம்ம காப்பதான் சொல்லி காஷ்மீரோட ராஜா ஒரு முடிவு எடுத்தார். அப்போது அந்த நேரத்தில் இந்தியா சப்போர்ட் பண்ணி காஷ்மீர் ஆக்குபை பண்ண வர பாகிஸ்தானோட ஆர்மியை அடித்து விரட்டினாங்க. அப்போது நம்மளால நிறைய நாடுகள் வந்துட்டு நல்லபடியாக இன்னும் வரைக்கும் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் இந்தியாவோட வரலாறு. இந்தியா எந்த நாட்டையுமே அழிக்கணும் அப்படின்றத நினைக்கல, எந்த நாட்டையுமே அழிஞ்சு போகிறதுக்கு ஃபண்டுமே இது வரைக்கும் பண்ணதும் இல்லை. இதுதான் உண்மையான விஷயமும். ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ரூஃபே இல்லாத சில அமெரிக்காவில் இருக்கிற ட்ரம்ப் டீம்ஸ் ஆளுங்க வந்துட்டு பேசணும்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அதை பற்றிலாம் நம்ம கவலைப்படவே தேவை. நம்ம இந்தியாவை பற்றி நமக்கு தெரியும், நம்ம இந்தியா வரலாறு பற்றி நமக்கு தெரியும் அப்படின்றது தான் இந்த ஒரு வீடியோ நான் சொல்ல தெரிஞ்சுக்கிறேன். இந்த விஷயம் பொறுத்த வரைக்கும் இந்தியா வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங்கான ரிப்ளைவை அமெரிக்காவுக்கு கொடுத்துருச்சு. ஸோ இதனால வந்துட்டு அமெரிக்கா கொஞ்சம் லைட்டாக காண்டாகிருக்கலாம். ஸோ இந்த காண்டில் இந்தியாவுக்கு வந்துட்டு மேபி அவங்க இந்த டாக்ஸ் விஷயத்தை ஏற்றலாம், இல்லைனா வேறு ஏதாச்சும் ஒரு சில விஷயம் அகென்ஸ்டாக பண்ணலாம். பட் அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா நம்ம வளர்ந்துக்கிட்டே இருக்கோம், ஆல்மோஸ்ட் வளர்ந்த ஒரு நாடாகிட்டோம். நம்மகிட்டும் எதுவுமே இல்லைன்றது இல்லைங்க, எல்லாமே நம்ம நாட்டிலுமே இருக்குது. எதுவாக இருந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம், சரிங்களா? ஸோ இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம ட்ரம்ப் அப்படின்ற நம்ம ட்ரம்போட ஆட்சியை பற்றியும், ஏன்னா அவர் வந்ததுக்கப்புறமா உலகத்தில் ஏகப்பட்ட குழப்பங்கள் அப்படின்றது நடந்துட்டு இருக்கு, ஏகப்பட்ட பிரச்சனைகளுமே புதுசாக கிளப்பிக்கிட்டே இருக்காரு. ஸோ அவரை பற்றி உங்களோட கருத்து என்னன்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் படித்து தெரிஞ்சுக்கிறேன். இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுனால லைக் பண்ணிக்கோங்க. இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இது போல தெரியாத பல விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அதுக்கு உங்களோட சப்போர்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுற ஒரு விஷயத்தில் காமிச்சிங்க. ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சு நாளைக்கு சூப்பரான வீடியோவில் வந்து பார்க்குறேன். அண்டில் தென் பை பை ஏபி.